ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ரேணுகா வந்துக்கிட்டு அப்பாடா நமக்கு இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நல்ல பேருக்கு மேலே நல்ல பேராக வாங்கிட்டு இருக்கோம். இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நமக்கு சாதகமாக முடிய போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தெனாவட்டாக சுற்றிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு ஆப்பு வைக்கிறது மாதிரி நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அவளுக்கு எதிரான ஆதாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அப்பாடா இவ யாரு என்னன்னு தெரியாம இவ்வளோதெல்லாம் முடிச்சுட்டு இருந்தோம். இவளோட முக்கியமான ஆதாரமே அந்த ரகு தான். அந்த ரகு சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அங்கங்கே போய் நல்லவங்க மாதிரியே நாடகமாறது, அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்களோட சொத்து பற்றி எல்லாத்தையும் ஏமாத்துறது, அவங்க வீட்டில் ஒருத்தராகவே வாழ்றது, இப்படி பண்ணி எத்தனை பேரோட குடும்பத்தை கெடுத்திருக்காங்க, எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எல்லாமே தெரிய வருது. அங்கங்கே போய் அவங்க கிட்ட யார் யார் இந்த சுடர்கிட்ட ஏமாந்தாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பயோகிராஃபி மாதிரி எடுத்துகிட்டு அதை ஒரு கேஸ் ஃபைலாக கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரேணுகாந்துக்கிட்ட அப்படியே தெனாவட்டா ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்க அந்த நேரம் பார்த்து எதிரில் நம்ம மல்லி போக, என்ன மல்லி நடு ரோட்டில் வர அப்படின்னு சொன்னதும், என்ன நடு ரோட்டில் வராமல் தலைமையிலையா போவாங்க, ரோட்லன்னா 4 பேர் போக தான் செய்வாங்க, வரதான் செய்வாங்க, என்னமோ ஊரோடு மாதிரி அப்படியே சிலுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல. ஆனால் இந்த வாய் கொழுப்புக்கு மட்டும் குறலை. என்ன மாதிரி பரம்பரை கோட்டீஸ்வரிக்கிட்ட எப்படி பேசணுன்றத தெரிஞ்சு பேசி அதை விட்டுட்டு சும்மா வாயை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஐயோ இப்படி பேசிட்டோமே அப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுக்காத அப்படின்னு சொல்ல. நீ என்ன வேணால் சொல்லு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னுடைய டங்கு வரலாம் வந்து தொங்கி கிளிய போகுது, அதுக்கப்புறம் என்கிட்ட ஏன்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்க போற அப்படின்னு சொல்ல. யாரு? நானா? பரவாயில்லையே, ரொம்ப நல்லா பேசுகிறேன், இந்த மாதிரி பேசுறதுக்கு மட்டும் உனக்கு அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல. நான் நல்லா தான்மா பேசுகிறேன், நான் நல்லா தான் பேசுகிறேன், நல்லதே பேசுகிறேன், ஏன்னா எனக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிச்சு இல்லையா, நீ யார் யார்கிட்ட எங்கே எப்போ எப்படி ஏமாத்துன, யார் யார் வீட்டில் போய் எப்படி ஏமாத்துன, அதுவும் இல்லாமல் சின்ன நகை கடையிலேருந்து பெரிய துணி கடை வரையும், சின்ன கடையிலேருந்து பெரிய ஷாப்பிங் மால் வரையும் எத்தனை இடத்துல நீ ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வந்துச்சு. இதுக்கு மேலேயும் நீ என்கிட்ட ஏதாச்சும் ஏமாத்தணும்னு நினச்சினா ஏன்னா எல்லா ஆதாரமும் என்கிட்ட உன்னை பற்றின எல்லாத்தையும் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உன் பேரில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு கேஸ் அங்கே போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் உன்னை அள்ளிக்கிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. இது வரையும் நீ ஆணவத்தில் பேசணும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ, இதுக்கு மேலேயும் உன்னால் பேச முடியாதுன்னு சொல்ல. என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலனதும், ஓஹோ அப்படியா, நகை கடையில் திருநி அது ஞாபகம் இருக்கா, அதுக்கப்புறம் துணி கடையில் திருநி அது ஞாபகம் இருக்குமா, அதுவும் இல்லாமல் அந்த ஊர் பேருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விலாவரியாக சொல்ல. அந்த சிசிடிவி கேமரா உட்பட எல்லாமே என்கிட்ட இருக்குது, அதுக்கான ஆதாரம் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை இதை நான் உங்ககிட்ட சொல்கிறப்ப முன்னால் எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தாலோ, நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ள யாராலையாச்சும் எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தாலோ அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு மரண வாக்கு மூலம் மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அதுக்கப்புறம் உன்னை ஜெயிலில் வச்சு நொங்கி எடுத்துருவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. அப்படி பாவி, உன்னை போய் நான் சாதாரணமாக நினச்சிட்டேனேடி, இவ்வளோ கிரிமினல் அடினி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்க, அப்படியே மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியே பேசிகிட்டு இருக்க போல. உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேப்சர் ஆயிடுச்சு. நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா, உன்னை முட்டாளை நினச்சா இவ்வளோ அறிவாளியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, நான் முட்டாள் இல்லை, முட்டாளுக்கு முட்டாளாகவும் அறிவாளிக்கு அறிவாளியாகவும் ஏமாத்துக்காரங்களுக்கு ஏமாத்துற வேலையிலே தான் போய் அவங்களுக்கு பதிலடி கொடுப்பேன். அப்படி பதிலடி கொடுக்குறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்பெஷாலிட்டியை நீ தெரிஞ்சுக்கலைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பில்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடருக்கு சரியான பதிலடி கொடுத்தாங்க நம்ம மல்லி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளை கூப்பிட்டு வரப்போகிறாங்க மாமியார் வீட்டிலேருந்து தெரிஞ்சதும், ஐயோ மல்லி என்னை மன்னிச்சுட்டு, ஏதோ பணத்தை ஆசை பிடிச்சி இப்படி பண்ணிட்டேன், இதுக்கு மேலே இந்த தப்பை பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு போலீஸில் மட்டும் குச்சி குத்துறாது அப்படின்னு சொல்ல. இனிமேல் என் கையில் எதுவுமே இல்லைம்மா, எல்லாமே ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.